என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 8 மணி. யாழினி அறக்க பறக்க தயாராகி கொண்டிருந்தாள். வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட அவளது பெட்டி எங்கே என்று தேடி எடுப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அதை தன் அறையில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டாள். தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்த யாழினியை கண்ட கீர்த்தனா, யாழினி நீ எங்க போற? வியப்போடு கேட்டாள். வேலைக்கு போறேன்கா. வேலைக்கா? ஆமாக்கா. நீ வேலைக்கு போகணுமா? கண்டிப்பாக்கா. கௌதமே நீ போதும்னு முடிவு பண்ணிட்டா கூட நீ விட மாட்ட போல இருக்கு. புரியலக்கா. நீ வேலைக்கு போனா அவருடைய மனசை உன்னால மாத்த முடியுமா? அதே மாதிரிதான் நீ வேலைக்கு போறத பாக்கும்போது காசு திருப்பி கொடுக்கதானே அவ வேலைக்கு போறான்னு நினைச்சு கௌதமும் அவருடைய மனசை மாத்திக்க மாட்டாரு. அக்கா, நான் வேலைக்கு போகாட்டியும் அவர் மனசை மாத்திக்காட்டி என்ன பண்றது? காசுக்கு நான் எங்க போறது? அந்த காசை யாரும் உங்ககிட்ட திருப்பி கேட்கலையே யாழினி. நீ எதுக்கு தேவையில்லாம அத பத்தி கவலைப்படுற? கேட்கலதான், ஆனா குடுக்கணுமேக்கா. அதுதானே சரி. மாடி இறங்கி வருகிறான் கௌதம். யாழினி தன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். யாழினி நீ எங்க போற? வேலைக்கு. வேலைக்கா? உனக்கு இந்த வீட்டுல தானே வேலை போட்டு கொடுத்திருக்கோம். ஒரு மனைவிக்கான எந்த வேலையையும் செய்யாம நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. அது எப்படி? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? நீதானே அவளை வேற ரூமுக்கு போக சொன்ன. எங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? அம்மா கோபமாக கேட்க கௌதம் யாழினியை பார்த்தான். அவள் விழிகளில் அதிர்ச்சி. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாங்களே, என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே. அவள் மனம் புலம்பியது. வேற ரூமுக்கு போக சொன்னது சரி, அதுக்காக கொடுத்த வேலையை செய்யாம கிளம்பிட்டா எப்படி? சாரி சார், எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. என்னென்ன வேலை செய்யணும்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டா நாளையில இருந்து எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வேலைக்கு போறேன். ஒரு மனைவியுடைய வேலைகள் என்னன்னு உனக்கு தெரியாதா? அவன் கோபமாக கேட்க, சாரி சார், நான் இந்த வேலைக்கு புதுசு. யாழினி கூற அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். டேய், உனக்கு இது தேவையா? மனைவின்ற பதவிய ஒரு வேலையா ஒரு பொண்ணுக்கு கொடுத்தா இப்படிப்பட்ட குழப்பங்கள் தான் வரும். செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த கௌரிநாதன் கூற, நீ கூட அன்னைக்கு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் போட்டு கொடுத்தியாக்கும். நான் ஏன்டா என் மனைவிக்கு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் போட்டு கொடுக்கணும்? நான் ஒண்ணும் அவளை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுக்கலையே உன்ன மாதிரி. அதனால என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு இடையில எந்த வரம்புகளும் இருக்கல. எங்களுக்கு எது தோணுதோ, எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். உன்னோட விஷயம் அப்படி இல்லையே. நீ முதலாளி, யாழினி தொழிலாளி. முதலாளி விருப்பம் என்னவோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு தொழிலாளியால நல்லபடியா வேலை செய்ய முடியும். குறும்பாக கௌரி கூற, ஆக எல்லாரும் ஒன்னா கூட்டு சேர்ந்து என்ன தாக்குறீங்க, அப்படிதானே? இல்லடா, நாங்க யாரும் உன்ன தாக்கல. நீதான் உருட்டுக்கட்டையே எங்க எல்லார் கையிலையும் கொண்டு வந்து கொடுத்து என்ன அடிங்கன்னு சொல்லுற. எங்களுக்கு கசக்கவா செய்யும்? நீ நல்லா பேச கத்துக்கிட்டனா? ஆமாமா, அத நீ தானே கத்து கொடுத்த. எங்க எல்லாருக்குமே நீதான் ஆசான். சார், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். லேட்டானா திட்டுவாங்க. கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே யாழினி கூற, நீ இந்த வேலைக்கு எப்ப சேர்ந்த யாழினி? 2 நாள் முன்னாடிதான் சார் இந்த வேலை எனக்கு கிடைச்சது. எனக்கு கல்யாணம் இருக்கு, அது முடிச்சு நான் வேலையில வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி இருந்தேன். இன்னைக்கு எனக்கு முதல் நாள் சார். முதல் நாளே லேட்டா போனா பிரச்சனை தான் வரும். ஓகே, நான் கூட வெளியே தான் போறேன். நானே உன்னுடைய ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன். நீ சாப்பிட்டியா? இல்ல சார், டைம் இல்ல. நான் தான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. சரிவா, எனக்கும் பசிக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அவன் வந்து உணவு மேஜை முன்னால் அமர அவனுக்கு இட்லி எடுத்து வைத்தவள் தனக்கும் எடுத்து வைத்தாள். இருவரும் உண்டு எழ வீட்டாருக்கு யாழினி கையசைக்க இருவரும் கிளம்பி விட்டனர். கௌதமின் மனதில் இருக்கும் திட்டம் தனக்கு தெரியாது என்பது போல் யாழினியும், அவளுக்கு தன் திட்டம் தெரியும் என்பது தனக்கு தெரியாது என்பது போல் கௌதமும் பாவித்துக் கொண்டான். யாழினி, நீ எதுக்காக அப்பா அம்மா கிட்ட நான் உன்னை வேற ரூமுக்கு போக சொன்னதா பொய் சொன்ன? இந்த கேள்வி அவள் எதிர்பார்த்ததுதானே. பதிலையும் தயாராக்கி வைத்து அல்லவா காத்திருக்கிறாள். அது வேற ஒண்ணு இல்ல சார், உங்க மனசுல சின்ன இருக்கா? காதலியா இல்லாட்டி கூட ஒரு துரோகியா? அதனால உங்களுக்கு பொண்ணுங்க மேல ஒரு வெறுப்பு. அதனாலதானே எந்த பொண்ணு மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியலன்னு சொல்லி
கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாராகல. ஆனாலும் வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தினதால இப்படி ஒரு ஒப்பந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. உங்க மனசு என்னன்னு எனக்கு தான் இப்ப ரொம்ப தெளிவா தெரியுமே. கௌதம் சிரித்தான். அப்படின்னா முன்னாடி தெரியாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. இப்பதான் இன்னும் நல்லா உங்க மனசு எனக்கு தெரியுமே. நீங்க கண்டிப்பா தனிமைதான் விரும்புவீங்க. உங்க தனிமைக்கு இடையூறா இருக்க நானும் விரும்பல. அதே மாதிரிதான் என்னுடைய மனசுல கூட கிருஷ்ணா தான் இருக்கான். தலையை திருப்பி அவளை பார்த்தான். இருக்கான்னு சொன்னா காதலனா கிடையாது. அதை கூறும்போது அவள் விழிகள் பனித்தது, தொண்டை இடறியது. அவளது இப்போதைய இந்த நிலை என்ன என்பதை கௌதம் நன்கு அறிவான். இந்த நிலையையும் கடந்து அல்லவா அவனும் வந்திருக்கிறான். இப்போதும் சில சமயங்களிலேனும் இந்த நிலைக்கு அவனும் தள்ளப்படத்தானே செய்கிறான். அவன் பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. அப்படின்னா என்ன மாதிரியே நீயும் ஆம்பளைங்களை வெறுக்கிறியா? நோ நோ, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்களா ஆயிடுவாங்களா? நீ தெளிவாதான் இருக்க. ரொம்ப தெளிவா இருக்க. கிருஷ்ணாவுடைய நினைவுகள் அப்படியே என் மனசுல இருக்கிறதால நான் தனிமையை விரும்புறேன் சார். அதனாலதான் நான் வேற ரூமுக்கு போயிட்டேன். கிருஷ்ணாவை பற்றி கூறி தன்னை தள்ளி வைக்கதான் அவள் முயற்சிக்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஓ அப்படியா? ஆமா சார். ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? பிரசன்னா என்டர்பிரைசஸ்ல சார். பிரசன்னா என்டர்பிரைசஸா? பிரசன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி ஸ்ருதி உங்களோட தானே படிச்சா? ஆமா சார். அவளுக்கு நான் தான் அங்க வேலை வாங்கி கொடுத்தேன். என் ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுக்கலாம். ஆனா அவளை நான் ஒரு தங்கச்சியா பாக்குறேன். தங்கச்சிய வேலை வாங்குறது எனக்கு சிரமமா இருக்கும். அதே மாதிரிதான் அவளும் என்ன அண்ணனா பாக்குறா. ஒரு அண்ணன் கிட்ட வேலை பார்க்க எந்த தங்கச்சியும் விரும்ப மாட்டாள்ல. அதனாலதான் என் ஃப்ரெண்டு கம்பெனில அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். ஓ, ஸ்ருதி கூட அங்கதான் வேலை பாக்குறாளா? ஆமா. ஐயோ, கல்யாணத்தன்னைக்கு அவகிட்ட மாட்டாம எப்படியும் தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு வசமா அவகிட்டயே போய் மாட்டிக்க போறேன். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து என்ன வெளுத்து வாங்க போறா. யாரு நீ சிந்தனையில் மூழ்க? என்னாச்சு? ஏதோ சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, நீ ஏன் என்ன இடையில சார்னு கூப்பிடுற? இல்ல சார், நீங்க எனக்கு மனைவின்ற ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்க எனக்கு முதலாளி தானே, அப்ப நான் உங்களை சேர்னு தானே கூப்பிடணும். ஓ அப்படி? காலையில எங்க அண்ணன் சொன்ன மாதிரி. ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. நீ என்ன கௌதம் நீ கூப்பிடலாம். முன்னாடி அப்படித்தானே கூப்பிட்டு இருந்த. என்னை பத்தி சொல்லும் போது நீ அப்படித்தானே சொல்லுவ. சார் அது வேற. அதான் சொன்னேன்னு சார்னெல்லாம் சொல்ல தேவையில்லை. கௌதம், அது போதும். ஓகே கௌதம். அப்புறம் கௌதம், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். என்ன? நீங்க ஏதோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய வற்புறுத்தலுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது கூட ஒரு ஒப்பந்த கல்யாணம் தான். ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல அதிகபட்சம் 2 வருஷம். அதுக்கப்புறமா நீங்க என்ன அனுப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பா. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லல்ல. என்ன உளர்ற? சாரி சார். சாரா? சாரி கௌதம், நான் விஷயத்துக்கு வரேன். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா உங்க கூட இருப்பேன். ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டா. ஓகே, மேல சொல்லு. நான் போயிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு பாலைவனமா மாறிடும். கண்டிப்பா இல்ல, நீ போகும்போது கண்டிப்பா என் வாழ்க்கையில வசந்தத்தை கொடுத்துட்டு தான் போவ. ஆஹா, என்ன பழி வாங்குறதுல குறியாவே இருக்கானே. இவனுக்கு வைக்கிற பாரு ஆப்பு. ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. நான் போனா உங்க வாழ்க்கையில வசந்தம் கண்டிப்பா வரும் சார். உங்களுக்கு ஏத்த ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அது வசந்தம் தானே. நான் அதை சொல்லல, நீ மேல சொல்லு. ஒருவேளை நீங்க வேற கல்யாணமே பண்ணிக்காட்டி என்ன பண்றது? அதனால உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும். அதே மாதிரிதான் சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக நான் வேணும்னா ஒரு வாடகை தாயாகி உங்க குழந்தையை பெத்து கொடுக்கவா? சடன் பிரேக் இட்டு காரை நிறுத்தினான் கௌதம். தலையை திருப்பி அவளை பார்த்தான். எனக்கே செக்கா? தனக்குள் கூறிக்கொண்டவன் என்ன சொன்ன? இல்ல, நீங்க எனக்கு 50 லட்சம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன் தான். ஆனா அதுக்கு வட்டி எதுவும் நான் கொடுக்க போறதில்ல. நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ஒரு சின்ன நன்றி கடன். உங்க குழந்தைக்கு நான் வாடகை தாயா இருக்க ஆசைப்படுறேன். ஐ மீன், செயற்கை முறையில உங்க குழந்தைய பெத்து கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார்.
உங்களுக்கும் ஓகேனா நம்ம ஒரு டாக்டர் பார்த்து பேசலாம். தலையை மேலும் கீழும் அசைத்து சிரித்த கௌதம், இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லை. நீ சொல்லும் போது நல்ல ஐடியாவா தான் தோணுது. நான் யோசிச்சு சொல்றேன். அவன் மனதை வேறு பக்கம் திசை திருப்பிவிட்ட ஆனந்தம் யாழினியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. வாடகத்தாயின்னு சொல்லி என் வாயையும் அடைச்சு என்னையும் அடக்க பாக்குறியா? எனக்கு வச்ச செக்க நான் அப்படியே உனக்கு திருப்பி வைக்கிறேன் பாரு. சார், வேலைக்கு டைம் ஆகுது, நம்ம போலாம். ஓகே. கார் இப்போது முன்னோக்கி நகர்ந்தது. பிரசன்னா என்டர்பிரைசஸ் கம்பெனியின் வாசலில் கௌதமின் கார் வந்து நின்றது. அப்போதுதான் பிரசன்னாவின் காரும் அங்கு வந்து சேர்ந்தது. கௌதமை கண்ட பிரசன்னா, டே கௌதம், நீ என்னடா இங்க? ஸ்ருதிய பார்க்க வந்தியா? இல்லடா, என் மனைவி உன் கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. உன் மனைவி ஏன் கம்பெனி இல்லையா? ஆமாடா, 2 நாள் முன்னாடி வேலைக்கு சேர்ந்ததா சொன்னாலே. ஓ சாரி, நான் இருக்கல. அப்பாதான் ஆட்களை செலக்ட் பண்ணாரு. அம்மா, உன் மனைவி எதுக்காக ஏன் கம்பெனில வேலை பார்க்கணும்? அவ சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறா. சரி, நிக்கட்டுமேனு நான் விட்டுட்டேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். யாழினி இறங்கிக் கொள்ள பாய்டா என்று கூறியவன் யாழினி பாய் என்றான். அவளும் கையசைக்க கௌதமின் கார் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தது. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.